இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், பள்ளி நிர்வாகி அவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நாம எத்தனையோ தலைப்புல பட்டிமன்றம் பார்த்துருப்போம். ஆனா இப்ப பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? சரி, அப்பனா நானே சொல்றேன். எங்க சந்தோஷம் அதிகம், வீடா இல்ல ஸ்கூலா? கொடுக்கப்பட்ட தலைப்புல பேச நம்ம 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இரு அணியா வந்திருக்காங்க. வீட்டில் தான் அதிக சந்தோஷம் என பேச என் நரேந்திர பிரசாத் அவர்கள் மற்றும் MK காவியதர்ஷினி அவர்கள் வந்துள்ளார்கள். ஸ்கூலில் தான் அதிக சந்தோஷம் என பேச M புகழிசை அவர்கள் மற்றும் J நிஜய் அவர்கள் வந்துள்ளார்கள். முதலில் நான் நரேந்திர பிரசாத்தை அழைக்கிறேன். வாங்க நரேந்திர பிரசாத். இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் பெயர் என் நரேந்திர பிரசாத். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வீட்டில் இருந்தால்தான் சந்தோஷம் அதிகம் என பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நான் நிச்சயமாக சொல்கிறேன், வீடு தான் பெஸ்ட். ஸ்கூலுன்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. ஏன் உங்களுக்கு ஸ்கூல்னு சொன்னாலே காய்ச்சல் வருது? என்ன காரணம் சொல்லுங்க கேட்போம். ஏன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திக்கணும், பல் தேய்க்கணும், குளிக்கணும். ஏய் என்ன பண்ணுறேன், டைம் ஆகுது நம்ம கற்றுவாங்க. ஆனால் நான் லீவு நாளில் 10 மணி வரை தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் எனக்கு பிடித்த கார்ட்டூன் பார்க்கலாம். அதுவே ஸ்கூலில் இருந்தால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்க எழுதணும். இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நரேந்திர பிரசாத்? டீச்சர்ஸ் ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தால் கிளாஸ் எடுக்கிறாங்க. இது என்ன புது கதையாக இருக்கே? அட ஆமாங்க, மேக்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும், படித்து நல்ல மார்க் வாங்கணும். இது என்ன லாஜிக் நடுவர் அவர்களே? அது மட்டுமா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. சொல்லுங்க கேட்போம். நமக்கான இடம் இதுதான் என உரிமை கொண்டாடுவது நம் வீடு மட்டும்தான். வீட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. வீடு என்பது செங்கற்களால் கட்டப்பட்ட 4 சுவர்கள் இல்லை நடுவர்களே. அது அன்பு, பாசம், ஒற்றுமை, பெரியவர்களின் ஆசீர்வாதம் என பல்வேறு உறுதியான கட்டமைப்பு கொண்டது. வீட்டை பற்றி நான் ஒரு கவிதை சொல்கிறேன் கேளுங்க. என் முகம் பார்க்கும் முன்பே, என் குரல் கேட்கும் முன்பே, என் குணமறியும் முன்பே, என்னை நேசித்த உறவுகள் உள்ள ஒரே இடம் என் வீடு மட்டும்தான். அதனால தான் சொல்றேன், வீடு தாங்க ஜாலி, ஸ்கூலுனா காலி. வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசுனீங்க நரேந்திர பிரசாத். உங்கள் கவிதையும் அருமையாக இருந்தது. அடுத்து ஸ்கூலில் தான் அதிக சந்தோஷம் என பேச நம்ம 5ஆம் வகுப்பு மாணவி M புகழிசை வராங்க. வாங்க புகழிசை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா புகழிசை. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஸ்கூல்லே இருப்பது தான் சந்தோஷம் அதிகம் என பேச வந்துள்ளேன். வீடு தான் அதிக சந்தோஷம் என்று சொல்கிறாங்களே, வீட்டிலே உட்காந்துருந்தா வாழ்க்கையில் சாதிக்க முடியுமா நடுவர் அவர்களே? நிச்சயமாக முடியாது. கிளாஸில் மிஸ் இருக்கிற வரையும் தான் நாங்கள் அமைதியாக இருப்போம். மிஸ் இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? மிஸ் கிளாஸை விட்டு வெளியே போனதும் எங்கள் அட்டகாசம் தான். அது மட்டுமா, ஸ்கூலில் மிஸ் எனக்கு ஸ்டார் போட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க, கதை சொல்லுவாங்க, பாட்டு சொல்லி தருவாங்க, அதுவும் டான்ஸ் ஆடி சொல்லி தருவாங்க. வீட்டில் நான் தனியாள், ஆனால் ஸ்கூலில் எனக்கு நிறைய கேங்கே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ட்ரைனிங். காலையில் 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்போ தான் எதிர்காலத்தில் பெரிய பெரிய கம்பெனிக்கு CEO ஆக முடியும். சபாஷ், மேலும் சொல்லுங்க. நாங்கள் வீட்டில் இருந்தால் வெளியே விளையாட விட மாட்டாங்க, டிவி பார்க்க விட மாட்டாங்க, ஃபோன் தர மாட்டாங்க, படிங்கள டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுவே நாங்கள் ஸ்கூலில் இருந்தால்
படிக்கவும் செய்வோம், விளையாடுவோம் செய்வோம். ஸ்கூல் கிரவுண்டில் மரத்தடியில் உட்காந்து அரட்டை அடிப்பதும், பிடிக்காத டீச்சர்ஸ் பற்றி கமெண்ட் அடிப்பதும், அவங்க மாதிரி நடித்து காட்டுவதும், இதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. இது ஸ்கூலில் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். கடைசியாக அவனு சொல்லிக்கிற நடுவர் அவர்களே. சொல்லுங்க கேட்போம். நாங்கள் வீட்டில் டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போகும், ஆனால் ஸ்கூலில் போர்டு பார்த்தா அறிவு வளரும். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு பெரிய ஆளாகிறத நம்ம நினச்சி பார்த்தாலே நம்ம சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகலாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறது தான் அதிக சந்தோஷம் என கூறி என்னுரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக நல்ல கருத்துக்களை சொன்னீங்க புகழேசை. அடுத்து வீட்டில் தான் அதிக சந்தோஷம் என பேச நம்ம 5ஆம் வகுப்பு மாணவி MK காவியதர்ஷினி வராங்க. வாங்க காவியதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் MK காவியதர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் வீட்டில் இருப்பது தான் அதிக சந்தோஷம் என பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, அமெரிக்கா போவது, CEO ஆவது எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஹெல்த்து முக்கியங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கி பாருங்களேன், எவ்வளோ வெயிட்டுன்னு. என் தாத்தாவுக்கு 60 வயசில் வந்த முதுகு வலி எனக்கு இப்போவே வந்துடுச்சுங்க. பேக்கை தூக்கிக்கின்னு ஸ்கூலுக்கு போகிறேனா இல்லை மலையேற போகிறேனாவே தெரியலங்க. இப்போ இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வீட்டில் இருக்கதா விரும்புகிறாங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? அதையே நீங்களே சொல்லுங்க. ஏன்னா வீட்டில் எந்த சுமையும் ரூல்ஸும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதனால தான். அது மட்டுமா ஸ்கூலில் ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க், எக்ஸாம், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதுவே வீட்டில் இருந்தால் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். அப்புறம் காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் காலையில் மட்டுமா படிக்கிறோம்? ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், சம்மர் கிளாஸ், வின்டர் கிளாஸ்ன்னு லீவ் நாளில் கூட எங்களை நிம்மதியாகவே விட மாட்டாங்க. எங்களுக்கு நிம்மதி வேணும், அது எங்கள் வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். எங்களை ஃப்ரீயாக விட்டாவே நாங்கள் நல்லா படிப்போம். அப்படியா? உங்களை ஃப்ரீயாக விட்டாலே நல்லா படிப்பீங்களா? ஆமாங்க. அப்படி எங்களை ஃப்ரீயாக விடாமல் இன்கம்ப்ளீட் இருந்தால் ஸ்டே பேக் பண்ணணும், முடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாது சொல்லுது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன எங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா? அதனால தான் ஆணித்தனமாக சொல்கிறேன், அதிகமான சந்தோஷம் அது எங்கன்னா அது வீட்டில் மட்டும்தான். வாய்ப்பளித்த மைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டையை கிளப்பிட்டீங்க போங்க. கடைசி பேச்சாளராக நம்ம 5ஆம் வகுப்பு மாணவர் ஜெயநிஜய் வருகிறார். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெயநிஜய். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஸ்கூலில் தான் அதிகமான சந்தோஷம் என பேச வந்துள்ளேன். நடுவர்களே, ஸ்கூலுக்கு வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வீட்டில் இருந்தால் சோம்படியாக தான் ஆக முடியும். ஸ்கூலில் த பனிஷ்மெண்ட் கஷ்டம்னு சொல்கிறாங்களே, ஆனால் அதுதாங்களே நம்ம ஸ்ட்ராங் ஆகுது. தெரியுமா நடுவர்களே? தெரியலையே, அது எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. சொல்கிறேன் கேளுங்க. மிஸ் முட்டி போக சொன்னால் நம்ம கால்கள் ஸ்ட்ராங் ஆகும், கையை தூக்க சொன்னால் நம்ம ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் இல்லை ஜிம் ஆனீங்க. மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி. என்ன சொல்றீங்க நிஜய்? மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரியா? ஆமாங்க, மேக்ஸ் பீரியட் ஒரு நெருப்பு மாதிரி தான். அந்த கணக்கு டீச்சர் இருக்காங்களே, அவங்கள சமாளிச்சுட்டா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனையும் ஈஸியாக சமாளிச்சிடலாங்க. எடைன்னு சொன்னாங்க, வீட்டை பச்சை கைடை. நானும் ஸ்கூலில் பச்சை கைடேன்னு சொல்றேன், கேளுங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்க நிஜய், என்ன கவிதை சொல்றீங்கன்னு கேட்போம். கரும்பாகில் கற்ற கல்வி சிறகானது, உலகமெழில் உயர்ந்து நிற்க வழியானது. சேரும்போது அலுவலம் பள்ளியில்தான்
பல நீங்காத நினைவுகளோடு பிரியும் போது அல்வடும் பள்ளியில்தான். அது மட்டுமா, இந்த ப்ரோக்ராம்லாம் நடக்குல்ல, அதுலையா வீட்லயா நடக்குது, ஸ்கூல்ல தானே நடக்குது நடுவுகளே. ஆமா நிஜய், ஸ்கூல்ல தான் நடக்குது. ஏற்றுக்காய் மதுமந்தி ஏனைய நல்லொழுக்கங்களை கட்டுற இடமும் பள்ளியில்தான். கடைசியாக சொல்கிறேன், வீட்டில் இருந்தால் நீங்கள் செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு வாங்கினா நீங்கள் சிங்கக்குட்டி. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கூலில் தான் அதிகமான சந்தோஷம் என கூறி என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரு தரப்பிலும் ரொம்ப அருமையாக பேசினீங்க. வீடு நம் கூடு, பள்ளிக்கூடம் நம்பல் வானம். பறவை கூட்டிலேயே இருந்தால் பறக்க முடியாது. பறவையை போல் நம்ம வீட்டிலே இருந்தால் ஒன்றும் தெரியாது. வீட்டில் அன்பு கிடைக்கும், ஸ்கூலில் அறிவு கிடைக்கும். நமக்கு ரெண்டுமே வேணும். அதனால் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வாங்க. இரண்டிடத்திலும் சரிபாதி சந்தோஷம் கிடைக்கிறது என கூறி இந்நிகழ்ச்சியை நிறைவு பெற செய்கிறேன்.